தங்கை சுருப்படகை என்று விளக்கம். தென்கிழங்க ஆண்டு வரக்கூடிய என்ன பேசுங்க? ஏய் சேட்டா 10 சிரம். ஆமா, 20 கரம் படைத்தவர் அவர்தான் ராவணேஸ்வரன். ராவணேஸ்வரன் ராவணின் தங்கை என் பெயரோ சூர்பன் நங்கை. எனக்கு வரவே யார் இங்க வந்து யார் ஏமாந்துக்கிறாங்க வந்து இங்க கதை விட்டுனுங்கிறாங்க. இப்போதான் வந்துச்சு நான் ஒரு சுடுகாட்டுல இருந்து ஏஞ்சி வெண்டது வாட்ட மாதிரி வந்துச்சு. அது எப்படி இருந்துச்சு? நீ என்ன உம்மா அழகாக்கிற வந்து யார்கிட்ட வந்து கதை விட்டுனுங்கிற தம்பி? மாயாஜாலம் மந்திரஜாலம் கூடி விட்டு கூடு பாய்வது ஏன் உன்ன மாதிரி உருவெடுத்து உன் மனைவி பக்கத்துல படுக்கிற திறமை என்கிட்ட. ஐயோ அம்மா, நான் ஒரே பொண்டாடி ஒரே ஆம்பளை பொண்டாடி ஏன் வேலைக்கு உழவு வச்சிட்டு போறேன். எப்படி இருந்தது? ஆமா, அது ஏன் கேக்குற? அத பாக்குறதுக்கு 1000 கண்ணு வேணும் அம்மா. என்னை பார்ப்பது உங்களை பாக்குறதுக்கு ஒரு கண்ணு தான் போதும். கண்ணு மட்டுமா? அதேதான் அதே புரியுதுமா? அப்படி இருந்தாலும் விவாத கவச கால கேயரில் ஒருவராக இருக்கக்கூடியவர் அவர்தான் விச்சித்துவனை மாலையிட்ட புண்ணியவதி நான் தான். நாங்கள் தான். என் அண்ணன் சென்றார் 8 திக்குக்கும் சென்று திக்கி விஜயம் செய்ய சென்றார். ஆமாம் அண்ணா, என் மன்னவரை சார்ந்தவரை யாரோடும் நீ அமர் என்பதை செய்யப்படாது. என்ன அமர் என்பது செய்யப்படாது சொல்லி அனுப்பியோம். ஆமாம். என் வார்த்தையை கேட்காமல் சண்டாள பாவிய அண்ணன் என் கணவனை கொன்று விட்டால் சதிகார பாவி. என் மன்னர் மடியவோ நான் கர்ப்பவதியாகவும் சரியாக ஆகிவிட்டது. பார்த்தேன் உங்களோட பிறந்த தமையனாக இருந்தாலும் சரிதான். எப்போதைய திருமணத்தை பறித்தான சண்டாள பாவி அவனை மடிக்காமல் இந்த பூ உலகில் விட்டு நான் அழிவதே கிடையாது. அப்படி இந்த அன்னைக்கு சபதம் எடுத்து யாருக்கு தெரியாமல் தண்டகரணி வனத்திற்கு செல்வது என்னுடைய தமையன்மார்கள், அதாவது பங்காளிகள் கர தூஷணாதிகள் அனைவருமே இந்த தென் இலங்கையிலே இடம் பற்றாக்குறை. ஆமா, என்ன இடம் பற்றாக்குறை? அப்ப எவ்வளவு சேனைகள் இருந்தால் இங்கே பற்றாக்குறை ஏற்படுத்தும். அதை மொத்த பேர் மாறி போய் என்ன தண்டகாரணி வனத்திலே அமர செய்தீங்க. சமைச்சு சாப்பாடு எடுத்து செல்வது பழக்கம். அவங்களுக்கு கஞ்சி கொண்டு போறது வழக்கம். ஆனா அனைவருக்குமே இது மட்டும் தான் தெரியும். ஆமா, எனக்கு அதான் தெரியும். கஞ்சி தினமும் எடுத்து போறீங்க, நான் தான் பாத்துக்கிறேன். கஞ்சி எடுத்து போவது மட்டும் என்னுடைய வேலையே கிடையாது. யாருக்கு தெரியாமல் என் பிள்ளையை நான் பயன்படுத்த வேண்டும் என்று என்ன நாள் ஒரு மணி பொழுது ஒரு வண்ணமாகவே இந்த கர்ப்பத்தை வெளியே காட்டாமலே தன்னை யாருக்குமே தெரியாது. அப்படி இருந்த வனத்தில் அந்த தண்டகாரணி வனத்திலே அழகான ஒரு மகனை பெற்றெடுத்தேன். அழகான ஒரு ஆண் மகனை பெற்றெடுத்தேன். அவன்தான் ஜம்புகுமாரன். அவர்தான் ஜம்புகுமாரன். அப்படி பிள்ளையை பயன்படுத்தி என் பிள்ளை வளர்ந்தான். மகனே ஜம்புகுமாரா, என்னம்மா தாய் பார்த்தேன் தவிர தந்தை முகத்தை எதிர்நாள் வரை நான் பார்க்கவே கிடையாது. என்னம்மா காரணம் என்று கேட்டார். உன் தாய் மாமனார் வரக்கூடிய தென் இலங்கை ஆண்டு வரக்கூடிய ராவணன் உன் தந்தையை மடித்து விட்டான். ஆனா உன் தந்தையை மடித்தவன் நீ பழி வாங்க வேண்டுமானா அவன் ஈசனை கோரி எப்படி தவத்தை வரம் பெற்றானோ ராவணன், அதை போல் முக்கன்படுத்த பரமக்கடவுளை கோரி பெருத்த தவத்தை செய்து உன் தாய் மாமனை நீதான் மடிக்க வேண்டும். என்னைக்கு உன் மாமனை மடிக்கின்றாயோ அன்னைக்கு நான் திருமகளை தருப்பேன், தாலி அறுப்பேன், என் பொட்டு எடுப்பேன், என் பூவை எடுப்பேன். அப்படி சபத்தை கோரி என் மகன் ஆலமர பொந்திலே அமர்ந்து என் மகனாகப்பட்டவன் தவத்தை செய்து கொண்டிருந்தான். அம்மா அம்மாடி அம்மா
கண்மணி மகனே ஜம்பு குமார் என்று ஓடி வந்து பார்த்து என் மகனை மடித்திருக்கின்றார்கள். ஆமாம். இந்த வனத்தை சுத்தி சுத்தி பார்த்து ஒரே ஒரு பெண். ஆமாம். 2 ஆண்மகன். ஆண்மகன் இந்த வனத்திலே பாடுகுடலம் எடுத்து அமைந்திருக்கிற தருவாயில் பார்த்தேன். அடடா, மகனை பழி வாங்க வேண்டுமானால் என் மகனை கொன்றவளை பழி வாங்க வேண்டும். விடப்படாது. என் மகனை பிரிந்தது மனம் முழுவதும் நான் எப்படி பிரிகிறேனோ அதை போல் அவன் மனைவியை பிரிந்து அவன் தமையனை பிரிந்து ஏண்டா ஜம்புக்காரனை கொன்றோம் என்று அவன் சிந்தித்து சிந்தித்து உருக வேண்டும். ஒரு நிமிஷமா விடக்கூடாது. பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம். என் கூட பிறந்த தமையனையே மடியும்படி நான் வழி செய்தவள் நான். என்ன மாட்டால் ஒருவனை விட்டு விடுவேனா? அதான விட முடியாது. பார்க்கலாம். அதுக்குதான் என் அகோர ரூபத்தை மறைத்து அழகான சொற்பனங்கையாகவே வந்திருக்கீங்கம்மா. ஆனா காமத்துக்கோ மற்றதுக்கு எதுக்குமே ஆசைப்பட கிடையாது. என்ன அந்த வெறித்தனத்தோடு இருக்கிறேன். என் மகனை மடித்தவனை நான் இன்னைக்கு அவனை பழி வாங்க வேண்டும். அதுக்குதான் வந்துக்கிறேன். ஆமாம்மா. என்ன புரியுதுமா? கொஞ்சம் கூட ஒத்துவழி. ஐயா நான் இருக்கிறேன். நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? ஆமா, உன் அக்கால அப்படி பக்கத்து பரியர் கூட்டி வச்சு அதெல்லாம் அந்த ஊர்ல கேட்டாங்க. அந்த மாதிரி எனக்கு லைன் பண்ணி விடு. கண்டிப்பா பண்றேம்மா. அதெல்லாம் பண்ணி விடுறேன். நான் எப்போ வர்றது? முதல்ல நான் வந்த பாரு, அப்படி இருக்கும்போது வா. ஐயோ வேணாயம்மா, அதுக்கு நான் பிரம்மச்சாரியா கூட போயிடுறேன். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கேன். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கேன். அச்சுதாங்க மரரே ஆகிருந்த குழந்தை என்னோ. அச்சுதாங்க மரரே ஆகிற குழந்தை என்னோ. இச்சிவை தவிர யான் போய் இந்திர லோகமாலோ. இச்சிவை தவிர யான் போய் இந்திர லோகமாலோ. அச்சிவை பிறகு வேண்டி அரங்கமா நகரில் நானே. 5-20 ராத்திரியா பனி ஆடி ஆடி மொத்த பேருக்குமே மடக்குது. என்ன ஏம்மா பண்ணி வைக்கிறது? ஏன்னா ஒரு பந்தல் போடுனால கூட நல்லா இருந்திருக்கும். நடக்கட்டும். டீ வேற 3 வாட்டி எடுத்து வந்து கொடுத்துட்டாங்கம்மா, குடிக்க முடியல. அம்மாடி அப்படி இருந்தாலும் இல்லாத பொண்ணு ரெக்க காலம் சென்ற ஆறுயிரப்பா வெங்கட்ராமன் என்று சொல்லக்கூடிய உயர் திருமாளார் முத்தியமாட்சியம் அடைய வேண்டும் என்று தன் மருமகனாக விளங்கக்கூடிய சேகர் நல்லூரை சேர்ந்த சேகர் என்று சொல்லக்கூடிய ஆறுயிர் அண்ணா எனக்காகவே 100 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். அன்னவர் பங்கிலே அப்பா தெய்வமாக நின்று தெய்வ காட்சியை கொடுத்து வீரபத்ர சுவாமி துணை கொண்டு முற்று வாழ வேண்டும் என்று அம்மனை பார்த்துகின்ற சிவஜெயம். எதில் பொண்ணு இருக்கக்கூடிய அதே நல்லூரை சேர்ந்த என் சக்காலத்து எஜ்ஜி. ஆமா, உள்ள வந்துட்டா போய் நான் பாடி விட்டு மாட்டோம் உள்ள வரேன். ஏடி வர நான் பார்க்க தெரிஞ்சு பார்க்க வரேன். நல்ல புண்ணியவதி மாதிரியாம பேசுறேன். எஜ்ஜி என்று சொல்லக்கூடிய ஆரோக்கிய தாயா. ஆமா, என்ன நீப்பத்துறையை சேர்ந்த சென்னம்மா அருளை பெற்று என்ன கனியோடு வரக்கூடிய ஒரு அன்னவருக்கும் என்ன கனியை சொல்லி அது திருநாவிலால் எதை அந்த அம்மா சொல்றாலும் அதை சொல்லி உலகமெங்கும் படைச்சாற்ற வேண்டும் என்று எஜ்ஜி என்று சொல்லக்கூடிய ஆறுயிர் அம்மா எனக்காக வாரி வழங்குள்ள பணமாகப்பட்டது ஒன்றே. அன்னவர் பங்கிலே அந்த நீப்பத்துறையார் சென்னமன் அமர்ந்து வீரபத்ர சுவாமி பக்கத்துணையாகவே இருந்து இம்புற்று வாழ வேண்டும் என்று அகிலி பார்த்து சிவஜெயம். இந்நாட்டிலே பொண்ணு அடங்கக்கூடிய பழையனூரை சேர்ந்த விக்னேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய வினோத் என்று சொல்லக்கூடிய ஆறுயிர் நண்பர் அவர்கள் எனக்காக 50 இந்த கப்பலில் பப்பனாக நடிக்கக்கூடிய மானாபுரத்தை சேர்ந்த அயோக்கிய இளங்கோக்காக 50. நான் அயோக்கியனா அப்படியா இருக்கேன். நம்ம கப்பலில் லட்சுமணனாக வேறந்தரத்தில் இருக்கக்கூடிய பழையனூரை சேர்ந்த ரங்கன் என்று சொல்லக்கூடிய தம்பிக்காகவும் 50. மொத்தம் 150 ரூபாய் வாங்கியுள்ளார். அன்னவர் பங்கிலே
வீரருத்ரசாமி துணையிருந்து அண்ணாமலையார் பக்கத்துணையாகவே அமர்ந்து இம்புற்று வாழ வேண்டும் என்று அகினி பிரார்த்தனை சுபஜெயம் இந்நாட்டிலே பொண்ணு இறக்கக்கூடிய இதே தரலாப்பட்டை சேர்ந்த நாடக பேராசிரியர் ஆசிரியர் ஏன்னா சில விதமான கதைகள்